அடுத்து வந்து நியூ லான்ச்சஸ் போயிடலாம். ஓகே. இது இப்போ நம்ம வந்து இந்த உட்டீஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தோசை தவா இல்லை உட்டீஸ் ரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் பனியார கல்லில் ஆப்பசட்டி. ஆப்பசட்டியில் வந்து இது நம்மளோட நியூ லான்ச். இது முழுக்க முழுக்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டும் பகலுமா தூக்கம் இல்லாமல் உட்காந்து டிசைன் பண்ண ஆப்பசட்டி. ஏன்னா அந்த லிட் கரெக்டாக போய் உள்ள இம்பாக்ட் ஆகுது. ஆமாம், இது வந்து நார்மலாக யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஆப்பசட்டி. அந்த ஆப்பசட்டியில் வந்து உள்ள வந்து ஒரு ஸ்டெப் இருக்கும். இதுல வந்து நமக்கு லிட் என்ன ஆகும்னா நம்ம மூடும் போது இப்படி இதோட ப்ராடக்ட் ஆடும். அதே இதுல வந்து நம்ம மூடும் போது இந்த இடத்துல நம்ம கரெக்டா அதுக்குன்னு தகுந்த மாதிரி நம்ம ரிம் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் உட்காரும், பர்ஃபெக்டான ஆப்பம் செய்யலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால ஒன்று கேட்கணும் சுபேதா, உங்களோட இதுல ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்கானது ஆப்பச்சட்டியா தோசைக்கல்லா? தோசை தவா. தோசை தவா. அதாவது ஒரு ரீல் வரும்ல, கீர்த்தி சுரேஷ்ட தான் கேட்பாங்க, தோசை. அது மாதிரிதான் இந்த கடையில நீங்க எது கேட்டாலும் டாப் நம்ம தண்டவாளக்கல் தோசை தவா தான். நிறைய பேர் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 இதுல கூட வாங்கியிருக்கேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் உங்ககிட்ட இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க எப்படி ஆஸ் யூ ப்ராமிஸ்ட் பீல் ஆஃப் பண்ண முடியுது. அது போக இது வந்து பேசிக். இந்த இப்ப நீங்க பாக்குறது வந்து இது வந்து ரொம்ப பேசிக்கான மாடல். நம்ம கிட்ட வந்து அதுல உட்டீஸ் லான்ச் பண்ணி ஃபிளாட், அதுல ஃபிளாட், அதுல கர்வ், அப்புறம் அதுல லாங் ஹேண்டில், நம்ம கிட்ட வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சோ தண்டவாளக்கல் தோசை தவா. சூப்பர். வெப்சைட் குள்ள போங்க, கையிலேயே தோசை உரிச்சு எடுத்து வீட்லயே ரெஸ்டாரண்ட் மாதிரி தோசை சாப்பிடுங்க. அது நீங்க போட்டுருக்கீங்கல்ல, சேலஞ்சாவே போட்டுருக்கீங்க. ஆமா. அது போக இப்ப ரீசெண்டா நம்ம நல்லியம்மா உரிச்சு காமிச்சாங்களே, சூப்பரா இருக்கு. நீயா நானா மாதிரி இருக்கும் அந்த ஒரு வீடியோ. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க.